ஜெட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்டார் மீது குண்டு வீசிய இஸ்ரேல். முன்னாள் ஹமாஸ் தலைமைகள் ஒரு சிலர் கட்டாருடைய தலைநகர் தோஹாவில் உள்ள ஒரு கட்டடத்தில் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து உடனடியாக விரைந்த அந்த தகவல் இஸ்ரேல் நாட்டுக்கு கிடைத்ததை அடுத்து அந்த பில்டிங் மீது, அதாவது சரியா அந்த அபார்ட்மெண்ட் மீது குறிவைத்து தாக்கியிருக்கிறாங்க. இப்போதைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல் ஒரு சில சமூக ஊடகங்கள் மற்றும் ஜசீரா மற்றும் ஒரு சில தகவல் ஊடகங்கள் ஊடாக கிடைச்சிருக்குது. அந்த தகவலின் அடிப்படையில் கத்தார் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்னொரு சில தகவல் சோர்ஸ் கிடைச்சிருக்கிற வகையில் பார்த்தா ஒரு சிலர் சொல்கிறாங்க கத்தாருக்கு நாங்கள் அறிவிச்சிட்டோம், இந்த மாதிரி உங்களுடைய நாட்டுக்கும் அது ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டிக்கான ஆபத்து தான் இவங்க இந்த இடத்துல தங்கியிருக்கிறது, அதனால் நாங்கள் இன்னாருக்கு அடிக்க போகிறோம், இந்த பில்டிங்கில் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, இந்த கட்டடம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்ற எந்த ஒரு உத்தியோகபூர்வ தகவல்களும் வெளியாகலை. ஒஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ அந்த சில கமெண்ட்களை நான் செக் பண்ணுறேன். ஏன்னா மக்களுடைய கருத்துக்கள், அறிவுஜீவிகளுடைய கருத்துக்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக ஏதோ கிறுக்கித்தான் வச்சிருக்கிறாங்களே தவிர புத்திசாலித்தனமாக யாரும் எதுவும் பேசின மாதிரி தெரியலை. ஜஸ்ட் சிங்கிள் ட்ராப் தான் அது வந்து நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் 1 லான்ச் அல்லது 2 லான்ச், ஒரு மிசைல் இல்லாத 2 மிசைல், அவ்வளவுதான். மற்றபடி ஜஸ்ட் அந்த இடத்துல உள்ள பதட்டமான சூழல்கள் தான் அந்த இடத்துல காட்டப்படுது. டபுள் ஷாட், அதாவது ரெண்டு ஷாட், 2 மிசைலுடைய சத்தம் கேட்குது, அவ்வளவுதான். மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பாருங்க 2 ஷாட் தான், அதாவது டும் 2 ஷாட் கேட்குது, அவ்வளவுதான். மற்றபடி எதையுமே பெருசாக எனக்கு காட்டக்கூடிய அளவில் இல்லை. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த வீடியோ இதுதான் கொஞ்சம் பக்கத்துல இருந்து எடுத்திருக்கிறாங்க போல தெரியுது. இதான் ரொம்ப பக்கத்துல இருந்து எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த சவுண்டோட 2 மிசைல் சத்தம் மட்டும் கேட்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. எல்லாம் இறைவன் பாதுகாக்கட்டும், யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராமல். ஆனால் இப்போதைய சூழல் இந்த மாதிரியான சிச்சுவேஷனை கட்டார் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது, இஸ்ரேல் கட்டாரில் அதுவும் தலைநகர் தோஹாவில் ஒரு கட்டடத்தை இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க அப்படின்றது இப்போதைய சூழலில் மிகவும் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி வருது. அரபு நாடுகளுக்குள்ளேயே அத்துமீறி இருக்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விடயம்தான். ஆனால் இதுக்கு ரியாக்ட் பண்ணியே ஆகணும். கட்டார் ரியாக்ட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்? பாலஸ்தீனுடைய பகைமை, ஈரானுடைய பகைமை, இது 2ஐயும் இன்னும் அதிகரித்து கொள்வாங்க. அதுண்டா உண்மை. ஏன் பாலஸ்தீனிய மக்களுடைய அந்த நிலைமை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அப்படி இருந்தும் ஹமாஸ் தலைவர்களோ அல்லது ஹமாஸ் சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தரை இந்த மாதிரி தாக்கியிருக்கிறாங்க, கட்டார் வாயை மூடிட்டு சும்மா இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமாக மற்ற நாடுகள்லையும் கொஞ்சம் தாழ்த்தப்பட்டு பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாறும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு நாட்டிலையுமே யுத்தம் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் உலகம் முழுவதும் சாந்தியும் சமாதானமும் அமைதியும் மக்களிடத்திலே சுபீட்சமும் உண்டாகட்டும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.
மேலதிக தகவல்கள் கிடைச்சா நிச்சயமாக விரைவில் அப்டேட்